ஹர்ஷனுக்கு வந்து அரிசியை வந்து மிக்சியில் வந்து வாங்கிட்டு வந்தோடனே இது 10 10 ஒரு டவுட். ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க வந்து இதுலேருந்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷனி சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்னென்னா வெத்த குழம்புங்க. வெண்டைக்காவும் சின்ன வெங்காயமும் போட்டு வெத்த குழம்பு. அது காமி வெத்த குழம்பு, கோஸ் தேங்காய் போட்டு பொரியல், அதான் கறி. அடுத்தது வந்து ஹர்ஷனிக்கு வந்து இதில் வந்து அரிசியை வந்து இது மிக்சியில் வந்து நொய் மாதிரி உடைச்சி அதை வந்து அரையாக அரிசியை உடைச்சி அதில் 2 வந்து பருப்பும் போட்டு உப்பு போட்டு இதில் வச்சுருக்கேன் குக்கரில். அது கொஞ்சம் நேரம் கழிச்சு அதில் நெய் போட்டு கேரட்டும் வேக வச்சு வச்சுருக்கேன். நெய் போட்டு நல்லா கரண்டியால் மசிச்சு அது கொஞ்சம் ஊட்டினா ஒரு 10 வாரம் சாப்பிடுவோம். ஜாஸ்தி சாப்பிட மாட்டேன். அந்த சாதம் ஊட்டுறது அந்த பழக்கத்துக்கு வரணுமே, 8 மாதம் ஆகிப்போச்சு அப்படின்றதுக்கோசரம் அதை ஊட்டுவேன். ஒரு 1:30 மணிக்கு அந்த மாதிரி ஊட்டுவேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா காலையில் குழிப்பணிகாரங்க, அதுலேயே இன்னும் மிச்சம் இருக்குது பாருங்கள். குழிப்பணிகாரம் தொட்டுக்க வந்து சட்னி, தேங்காய் சட்னி அரைச்சோம், அதுலேயே இன்னும் மிச்சம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த பெட் ஸ்ப்ரெட்டு வந்து மாற்றணுங்க. ஒரு வாரம் ஒரு தடவையாவது பெட் ஸ்ப்ரெட் மாற்றிடுவேன். சரி, இன்றைக்கி ஒன்றும் நேற்றையே மாற்றிருக்கணும், நேற்று மாற்ற முடியல, தொட்டு வேலை சரியாக இருந்தது. சரி, இன்றைக்கி அந்த பெட் ஸ்ப்ரெட்டை மாற்றிடுவோம் அப்படின்றதுக்கோசரம் அந்த பெட் ஸ்ப்ரெட்டை மாற்றிட்டு உங்கள்கிட்ட வந்து நான் நேற்று கொஞ்சம் திங்ஸ் தான் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். கிருத்திகா ஸ்டேஷ்னரி, ஹர்ஷனுக்கு ஸ்கூல் திங்ஸு, அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து இது காமிக்கணும்னு நினச்ச மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த குக்கர் பார்த்தீங்கன்னா 1000 rupees என்னமோங்க. இது வந்து ப்ரெஸ்டீஜா பிரீத்தி குக்கர். இது பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு காலையில் சீக்கிரம் வந்து கொஞ்சமாக ரைஸ் காலங்காத்தால் இருந்து வைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடுது காலையில். அந்த மாதிரி ஒரு குக்கர் ஒன்று வாங்கினோம். அப்புறம் யூடியூப்புக்கு எப்போ பாரு நம்ம வந்து இதையே காட்டுறோமேன்னு இந்த பீஜனில் இது நல்லா இருக்குங்க. வெயிட்டாக இருக்குது, நல்லா அடி ஸ்ட்ராங்காக வெயிட்டாக நல்லா இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், பட் ஆனால் அடி வந்து பிடிக்கிறது கிடையாது, நல்லா இருக்குது. அது ஒன்று வாங்கினேங்க. இது வந்து 400 சில்லறை அந்த மாதிரி ஒன்று வாங்கினேன். அடுத்தது வந்து நேற்று கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பெட் ஸ்ப்ரெட் மாற்றிட்டு அப்படியே அதையும் பார்க்கலாம். இப்போ இந்த பெட் ஸ்ப்ரெட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருத்திகா பாப்பா டெலிவரி சமயங்க. இந்த அக்டோபர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் போலன்னு வச்சுக்கோங்களேன். அக்டோபர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் போல் கிருத்திகாவுக்கு அந்த டெலிவரி சமயம். அப்போ ஒரே மழை. அந்த மழையில் வந்து கடைக்கு போய் எதுவுமே நம்ம பெட் ஸ்ப்ரெட் எதுவும் வாங்க முடியல. நான் நிறைய ஒரு 4 வச்சுருந்தேன். அதுவும் 4மே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருந்தது. ஹாஸ்பிட்டல் அதுக்கெல்லாம் வேணுமே அப்படின்றதுக்கோசரம் இந்த வாசலில் ஹிந்திக்காரங்க வந்தாங்க வெளியில், அவங்கள்ட்ட வாங்கினேன். அவங்கள்ட்ட சில பொருள்லாம் நல்லாயிருக்கும். இது என்னமோ இந்த பெட் ஸ்ப்ரெட் விஷயத்தில் கொஞ்சம் ஏமாந்துட்டேன் நான். இது பார்த்தீங்க அப்படின்னா லென்த்தே இல்லைங்க, கொஞ்சம் கூட லென்த்தே இல்லாத பெட் ஸ்ப்ரெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1200 சொன்னோம் ரெண்டையும். நான் பேரம் பேசி குறைச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து ஒரு 700 ரூபா சொன்னோம். 700 ரூபாய்க்கு ரெண்டும் வாங்கினேன். வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெட் ஸ்ப்ரெட்டு, இது ஒன்று, இதோட 2 பில்லோ கவர் வருது. அதே மாதிரி இன்னொரு பெட் ஸ்ப்ரெட் அதையும் காமிக்கணும் பாருங்க, அதுலேயும் வந்து 2 பில்லோ கவர் வருது. ஆனாலும் இது என்னமோ அவ்வளோ ஒர்த்தாக எனக்கு தெரியல. மற்ற கடையில் வாங்குற ஒரு பெட் ஸ்ப்ரெட்டோட அந்த இது இல்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதில் கிடையாது. அதனால் வெளியில் வரவங்கள்ட்ட எந்த பொருள் வாங்குறதுனால கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும். எல்லா பொருளும் வந்து நல்லா அமையாத போல இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும் அப்படின்னு நான் வந்து நினச்சிட்டேன். இந்த பெட் ஸ்ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருந்தோம், சூப்பராக. எங்களுக்கு வந்து இந்த டிசைன் கொஞ்சம் டார்க் கலராக இருந்தால் அந்த குழந்தைங்க இருக்கிறதுனால கொஞ்சம் இருக்கட்டுமே அப்படின்றதுக்கோசரம் கொஞ்சம் டார்க்காக வாங்கினேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர், இது வந்து கிருத்திகா வந்து வச்சு அடிக்கடி இது வந்து கிருத்திகா வச்சுப்போம். ஏன்னா 2 குழந்தைங்களை வச்சுன்னு படுக்கிறா இல்லையா, ரொம்ப அழுக்காயிடுது. ஒரு 2 நாள் ஆச்சுன்னா ஒயிட் கலரான அழுக்காயிடுது. நாங்கள் இதை எடுத்துகிட்டு அவள்கிட்ட இதை கொடுத்தோம். இது வந்து 2மே சேர்ந்து 700 ரூபா அந்த மாதிரி வாங்கினோம். ஆனாலும் எனக்கு என்னமோ அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. கடையில் வாங்குற மாதிரி இல்லை பெட் ஸ்ப்ரெட் இங்கே வாங்கினேன். முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அந்த வெயில் பூரா கிருத்திகா தலையில் தான் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிருத்திகாவும் எங்கள் ஹஸ்பண்டும் போயிட்டு டிமார்ட் போயிட்டு அவனுக்கு சொன்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, ஒரு சில திங்ஸ் அங்கே கிடைக்கல. அப்புறம் வந்து விசாரிச்சதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபோன் பண்ணி விசாரிச்சதுக்கு டவுன் ஹால் போனேன்னா அங்கே இதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. சரின்ட்டு அங்கே போய் டவுன் ஹால் போய் இதெல்லாம் வாங்கிட்டு நேற்று வந்தாங்க எல்லோரும். அது என்னன்றதை பார்க்கலாம் நம்ம.
இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து அவளுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் சேர்த்தே வாங்கிடுவாங்க. அவங்க முதல்ல போனால் இவளுக்கு தேவையானதை வாங்கி தருவாங்க. இவன் முதல்ல போனதுனால இவன் வாங்கிட்டு வந்துட்டான் நேற்றுக்கு. போனதுனால இதே மாதிரிங்க இதுதான் இது வந்து பிளேஸ்மேட்டம். இது வந்து லஞ்ச் சாப்பிடும்போது இதை போட்டு இது மேலே லஞ்ச் டவலை விரித்து அது மேலே லஞ்ச் பாக்ஸை வச்சு குழந்தைங்க சாப்பிட்ணுமா, அதுக்கோசரம் இது வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 69 ருபீஸுங்க. டிமார்ட்டில் கிடைக்குது. கோயம்புத்தூரில் நிறைய ஸ்கூல்ஸில் இப்போ அப்படி தான் சொல்கிறாங்க. தேவையானா அங்கே வைக்க அலைய வேண்டாமே அப்படின்றதுக்கோசரம் தான் நாங்கள் போயிட்டு வந்ததுனால இது போடுறோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்கோசரம். இது டிமார்ட்டில் கிடைக்கிறதுக்கு 69 ருபீஸு இந்த பிளேஸ்மேட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 2 பேருமே இப்போ லஞ்சு எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா டெம்பரரி அது எங்கே கொஞ்சம் நேரம் போயிட்டு வராங்க, ஒரு லஞ்சு எடுத்துக்கணும் அப்படின்னா 2 குழந்தைகளுக்கு எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்றதுக்கோசரம் இது வந்து 99 ருபீஸ். இது பாருங்க உள்ளுக்குள்ளே இது மாதிரி இருக்குது. இது 2 குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஒரே இதாக எடுத்துகிட்டு போடாமே அப்படின்றதுக்கோசரம் இந்த லஞ்சு பாக்ஸ் வந்து வாங்கினா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி இட்லி தட்டு, குட்டி இட்லி 59 ருபீஸுங்க. இந்த குட்டி இட்லி தட்டு இதுவும் வந்து டிமார்ட்டில் தான் வாங்கினான். அது அடிக்கடி அர்ஷன் கேட்குறானே, பாப்பாவுக்கு ஊட்டுறதுனால ஈஸியாக இருக்குது நமக்கு எடுத்து ஊட்டுறதுக்கு, அதுக்கோசரம் இது வாங்கினான். அடுத்தது லூடோ கேமுங்க. இந்த லூடோ கேம் வந்து இப்போ இந்த சைடு லூடோ இருக்குது, இந்த பக்கம் வந்து பரமபதம்னு இருக்குன்றதுக்கோசரம் வாங்கினாங்க. இது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுறோம். கவுண்ட் பண்ண இப்போ தான் லைட்டாக கவுண்ட் பண்ண தெரியுது. கவுண்ட் பண்ணி வர்றான். ஏனியில் ஏறுறதும் இந்த பாம்பில் இறக்கி விடுறதும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இது ஒன்று பார்த்து அங்கே வாங்கிட்டு இருந்தா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து டவுன் ஹாலில் வந்து ஆர்ஜே ஸ்டேஷ்னரி அப்படின்ற இடத்துல ஏதாவது பெயிண்ட் மார்க்கறாங்க. இது வந்து பிளாக் ஒன்றும் இது வந்து ஒயிட் ஒன்றும் இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி இதில் வந்து பிளாக்கில் வந்து அப்படியே நேம் வந்து இதில் எழுதலாமா, ஸ்டிக்கர் எதுவும் ஒட்டாமல் அப்படியே எழுதுறதுக்கோசரமா அலைய மாட்டேங்குது, நல்லா இதாக தான் இருக்குது. அதனால் வந்து இது 2 வாங்கிட்டு வந்தாங்க. அடுத்தது இது பார்த்திங்கன்னா பில் ஸ்டிக்கர் அப்படின்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டிக்குது. இதை ஒட்டியிருக்காங்க பாருங்கள். அப்படியே இந்த மாதிரி புக்ஸில் அந்த மாதிரி இந்த மாதிரி பிளாஸ்டிக் திங்ஸு பிளாஸ்டிக் பாக்ஸு லஞ்ச் பாக்ஸு இது எல்லாத்துலேயும் வந்து இதை ஒட்டி நேம் எழுதி அனுப்புறதுக்கோசரம் தான் இந்த ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்துருக்காங்க. அடுத்தது இந்த ஃபைல் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல்லேருந்து கேட்டிருக்காங்க. வீட்டுக்கும் 2 வச்சுட்டு ஸ்கூலுக்கு 2 கொடுக்கலாம் அப்படின்றதுக்கோசரம் வாங்கிட்டு வந்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்னன்றது அப்படியே தெரியறதுக்கோசரம் இந்த மாதிரி இருக்கணும், ஒயிட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த தடவை எல்லாமே. அதனால் வந்து ஒயிட்டில் வந்து இந்த ஃபைல்ஸு இது ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ஃபைல்ஸ் ஒன்று 20 ருபீஸ். 20 ருபீஸுங்க ஒரு ஃபைலும். இது வாங்கினாங்க. இந்த மார்க்கர்மா அந்த மார்க்கர் இது வந்து 50 பெயிண்ட் ஒயிட்டு, பிளாக் வந்து 20. ஒயிட் வந்து 50 அங்கே, பிளாக் வந்து 20. இந்த ஸ்டிக்கர்லாமா அது ஒன்று வந்து ஒரு பேக்கெட் வந்து 15 ருபீஸ். ஒரு பேக்கெட் வந்து 15 ருபீஸ் ஆங்க இந்த பில் ஸ்டிக்கர். அடுத்தது பார்த்திங்கன்னா இது இந்த கேம்ப்ளினில் வந்து புதுசாக நல்லா டார்க்காக எழுதுகிற மாதிரி இப்போ புது இதுவாக வந்துருக்கான் இது. அதனால் இந்த பென்சில் ஒரு பாக்ஸ் வேணும் அப்படின்றதுக்கோசரம் வாங்கிட்டு வந்தாங்க. சிவியே கொடுத்துட்றாங்க. நல்லா அதுலேயே வந்து ஃபுல்லாகவே சிவியே இருக்குங்க. பென்சில் நல்லா சிவியே ஃபுல்லாக எல்லா பென்சில் சிவியே இருக்குது பேக்லேயே. இது பார்த்திங்கன்னா நல்லா குழந்தைங்க எழுதும்போது பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லா டார்க்காக இருக்குமா. இது இப்போ புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. அடுத்தது இது எவ்வளோடா பேக்கு? இது வந்து பார்த்திங்கன்னா 60 ருபீஸுங்க. இதிலே வந்து ஒரு பென்சிலு ஒரு பென்சில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ப்னரு அப்புறம் எரேசர் ஒன்றும் இருக்குது அதில். அடுத்தது இந்த பாக்ஸுங்க. இந்த பாக்ஸ் என்னென்னா ஒயிட் கலரில் இதுவும் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே இருக்கிற திங்ஸ் அப்போ தான் தெரியும் அப்படின்னாங்க. அதனால் இவளுக்கும் அவன் ஃப்ரெண்டு குழந்தைக்கும் அர்ஷனுக்கும் சேர்த்து ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 130ங்க. ஒன்று ஒரு பாக்ஸும் வந்து 130. இதுவும் வந்து அந்த கடையில் தான் வாங்கினான்.
இது எதுக்குன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி நாங்க ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்ன்னு. அந்த ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே போட்டு இல்லை லேபிள் ஒட்டி நேம் இது பண்ணி ஸ்கூலில் அவங்களே கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. நமக்கு திருப்பியும் அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடியும் போது நமக்கு இந்த இதெல்லாம் அப்படியே ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து இந்த மாதிரி பாக்ஸ் கேட்பாங்க. டிரான்ஸ்பரண்ட் குழந்தைங்களே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக பார்த்து எடுத்துக்கிறதுக்காக டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸாக கேட்பாங்க எப்பயுமே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஹாலில் வந்து போத்தீஸ்ங்க. போத்தீஸ் கிட்டக்க வந்து சிம்கோ அப்படின்ற ஒரு கடை. அந்த ஷாப்புள்ளே போனீங்க அப்படின்னா பான் பேபி ட்ரெஸ்ஸஸ்ஸு, பான் பேபி யூஸ் பண்ணுற பொருள் நம்ம பான் பேபி திங்ஸ் ஃபுல்லாக இருக்குங்க. பெட் ஸ்ப்ரெட்டு, தலாணி உரை, நைட்டிஸ் ஃபுல்லாக இருக்குங்க. நைட்டிஸு இது எல்லாமே இருக்குது. நம்ம போனோம்னா நம்ம வந்து நல்லா பார்கெயின் பண்ணி வாங்கலாங்க அந்த கடையில். அதனால் வந்து அது கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். நம்ம இஷ்டத்துக்கு விலை கொஞ்சம் கூட குறைய கேட்டு பார்கெயின் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அர்ஷனுக்கு வந்து பேபிஸில் வாங்கின டவலுங்க இவ்வளோ நாள் வரைக்கும் வந்தது அவனுக்கு. இப்போ வந்து டவல் வந்து ரொம்ப இதாக இருக்கே, ஃபேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சொல்லி டவல் 2 வாங்கிட்டு வந்தான். இது ஒன்று வந்து 130, நல்லா லென்த்தியாக நல்லா இருக்குங்க. 130 இந்த டவல். அடுத்தது இதுவும் அதே மாதிரி தான். அந்த டவல் அவ்வளோ லென்த் இருக்குது. இதுவும் 130 தான். அடுத்தது இது முதல்ல இந்த பேக் வந்து இன்சுலேட்டர் பேக்கு, லஞ்ச் பேக் அதுதான் கொண்டு வரணும் ஸ்கூலில் அப்படின்னு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. சரின்ட்டு பார்த்தா முதல்ல இது வாங்கிட்டாங்க. சிம்கோட வாங்கி 95 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோடனே இது பத்துமோ பத்தாதான்னு ஒரு டவுட்டு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க வந்து இதுலேருந்து வந்து 5 கார்னர் அப்படின்ற பிளேஸ்லேருந்து ஒரு 3 கடை தள்ளி ஒரு பாய் கடை இருக்குது. அங்கே வந்து அந்த இன்சுலேட்டர் பேக்கு சூப்பராக இருக்குது, நாங்கள்லாம் அங்கே தான் வாங்கினோன்னு சொன்னாங்க. சரின்ட்டு அங்கே போய் வாங்கினாங்க. டவுன் ஹாலில் 5 கார்னர்லேருந்து ஒரு 3-4 கடை தள்ளி ஒரு பாய் கடை. அந்த கடையில் பார்த்திங்கன்னா இது வந்து ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. இந்த பேக் பார்த்திங்கன்னா 400. இது உள்ளுக்குள்ளே பாருங்கள், இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி கொட்டிட்டா கூட உள்ளுக்குள்ளே போய்டும். அந்த இது வந்து போய்டும்னு அந்த கடையிலே சொன்னாங்க. சரி, நான் எங்கேயும் கிடைக்கலன்னா இப்போதைக்கு ஸ்கூலுக்கு இதை கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க அங்கே 5 கார்னர் ரோட் போயிட்டு அங்கேருந்து வாங்குங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பேக் வாங்கினது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக். பட் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா குவாலிட்டியாக வாங்கினீங்கன்னா 400 அந்த மாதிரி ரேஞ்ச் வருதுங்க இந்த பேக். இந்த பேக் வந்து 400. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே அழகாக வாட்டர் பாட்டில் இதுலேருந்து எல்லாமே வச்சுக்கலாம். சைடில் வந்து வாட்டர் பாட்டில் வைக்கவும் தனியாக ஒரு ரேக் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஃப்ரண்ட்டில் எதுவும் கர்ச்சிப்பு இல்லை குட்டி டவல் எதுவும் வந்து மடித்து வச்சு கொடுத்துருக்காங்க. இதோ இந்த லேபிள் பாருங்கள், நான் இதை ஒட்டியிருக்கேன் பாருங்கள் ஹர்ஷனுக்கு. அடுத்தது வந்து இந்த பேக்குங்க, இந்த மாடல் பேக். இது வந்து 500க்கு மேலேங்க இந்த பேக்கு. இது ஒரு மாடலாக இருக்கிற பையன் வாங்கிட்டு வந்தேன். இப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுவும் நல்ல ஒர்த்து தாங்க, ஒர்த்து தான். இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி வச்சுக்கிற பேக் இந்த பேக்கு. இதுலேயும் வந்து வாட்டர் பாட்டில் இங்கே சைடில் வச்சுக்கிற மாதிரி இருக்க இடம். அடுத்தது வந்து இந்த பக்கமும் ஏதாவது ஒரு திங்ஸோ இல்லை டவலோ எது வேணாலும் நம்ம மடித்து இப்படி வச்சுக்கலாம். அந்த சைடில் ஒரு இடம் இருக்குது. அடுத்தது இது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி மாட்டிக்கலாம். பசங்க கிராஸாகவும் மாட்டிட்டு போனோம். ஹேண்ட்பேக் அப்படின்னா ஹேண்ட்பேக் மாதிரி இது பண்ணிக்கலாம். அப்படி கையிலையும் இப்படி பிடிச்சிட்டு போனோம். இது மாதிரி இந்த 2 பேக்கு. இது அப்புறம் இது என்ன பண்ணுறது, வாங்கிட்டுமேன்றதுக்கோசரம் சரி ஹர்ஷனுக்கு எங்கேயாவது எடுத்துகிட்டு போனோம், பால் பாட்டில் அது இது எடுத்துன்னு போக கொஞ்சம் நீட்டாக இருக்குமே அப்படின்றதுக்கோசரம் இதை வச்சுட்டோம். ரிட்டர்ன் பண்ணாமல் நாங்கள் அவ்வளோ திங்ஸுங்க இவனுக்கு. ரெயின் கோட்டு அவனுக்கு வந்து சின்னதாகிடுச்சு போன வருஷம், லாஸ்ட் இயர் வாங்கினது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெயின் கோட் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. அது 300 ருபீஸுங்க. நல்லா ஒர்த்து இந்த ரெயின் கோட், நல்லா இருக்குது. போன வருஷம் வாங்கினதோட இந்த வருஷம் நல்லா ஒர்த்து தான். ஜிப்பும் இருக்குங்க, பட்டனும் இருக்குது. இதுக்கு உள்ளுக்குள்ள வந்து ஜிப்பும் இருக்குது. இங்கே எப்படி இருக்கும், இதோ ஜிப்பு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது, பட்டனும் இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா இதாகவும் இருக்குது. மழை பெஞ்சால் ஃபுல்லாக கவர் ஆகிடும் குழந்தைங்களுக்கு. இந்த பேக்கு பின்னாடி மாட்டி அவங்க இதை போட்டுக்கலாம். பேக் மேலே போடும்போது அந்த பேக்கும் நனையாதவங்களுக்கு இதுவும் நனையாது, அவங்களும் நனைய மாட்டாங்க. இது எனக்கு கேட்டால் இது வந்து அந்த சிம்கோவில் வந்து இது ஒர்த்து தான். இது வந்து நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு. 300க்கு இது ஒர்த்து தான் இந்த பேக்.
நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க இதை பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்க. அங்கே எங்கே அலைய வேண்டான்றதுக்கு வச்சு தான் அந்த வீடியோ லிங்க் போட்டோம். நாங்கள் அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.